கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனும் மாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையிலும் இன்னும் மகிமையானதை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 34 அதனுடைய 15வது வசனம். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை அங்கே காண முடிகிறது. இங்கே உலகத்திலே ஆடுகளை மேய்ப்பதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஜனமாகிய ஆடுகளை மேய்ப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாகிய மேய்ப்பர்களை குறித்து சொல்லி, அந்த மேய்ப்பர்கள் அங்கே ஆடுகளை சரியாக மேய்க்க தவறினபடினாலே கர்த்தரே ஆடுகளை மேய்க்க அங்கே தன்னை அங்கே தாழ்த்தி இறங்கி அங்கே மேய்த்து அவர்களை நடத்துகிற விதத்தை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஏன் மனிதர்களிடத்திலே அந்த தேவ ஜனங்களை நடத்துவதற்குரிய அவர்களை மேய்ப்பதற்குரிய அதிகாரத்தை கொடுத்து பின்பு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அவர்கள் கரத்திலிருந்து எடுத்து நானே மேய்த்து மடக்குவேன் என்று சொல்லுவதற்குரிய காரணம் என்ன? இன்றைக்கு ஆடுகள் அல்லது தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிற ஜனங்கள் மேய்ப்பனை அந்த நடத்துகிற மேய்ப்பனுடைய அந்த வார்த்தைகளுக்கும் செய்கைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், உண்மைதான். ஆனால் அது ஒரு அவர்களையே பற்றி ஒரு ரசிகத்தன்மையிலேயே அவர்களை சார்ந்து நிற்கிற மேய்க்கிறவர்களுடைய அவர்கள் ஒரு அந்த முழுவதுமாக அவர்களை நம்பி அவர்களுக்காக அவர் கர்த்தரை நம்புகிறதை காட்டிலும் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறதை காட்டிலும் உலக மேய்ப்பர்களை நம்பி அவர்களை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அந்த ஆடுகளை அந்த ஜனங்களை தவறான வழியிலே நடத்துகிற அந்த விதத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது இந்த வசனத்தில் என்ன ஆடுகளை நான் மேய்த்து அப்படின்னா, இதுலையும் ஒரு குறுகூட்ட ஜனங்கள் கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிற கர்த்தர் தான் என்னை நடத்தணும், அது எந்த மனிதர்கள் மூலமாய் நடத்தினாலும் சரி கர்த்தர் என்னை மேய்த்து அருமையான விதத்தில் என்னை நடத்த வேண்டும் என்று அவை ஆண்டவரை மேய்ப்பராக கொண்டிருக்கிற ஜனத்தை ஆண்டவர் சொல்லுகிற இந்த பொல்லாத மேய்ப்பருடைய கரத்திலிருந்து நான் அவர்களை மீட்டு நானே என் ஆடுகளை நான் மேய்த்து நான் அவரை மடக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம் மனிதர்களாக நியமிக்கப்பட்ட மேய்ப்பனுடைய ரசிகர்களாக நாம் அல்ல, நம்மை எப்பொழுதும் மேய்த்து குறைவின்றி நடத்துகிற நல்ல மேய்ப்பராய் இருக்கிற ஆண்டவரை எப்பொழுதும் பின்பற்றுகிற ஆடுகளாக இருப்போம் என்றால் இந்த உலகத்திலே ஒருவேளை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் நியமிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் ஏமாற்றினாலும் கவனிக்காமல் இருந்தாலும் கரிசனை இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய காயங்களை கட்டாமல் இருந்தாலும் நம்முடைய பலனை மாத்திரம் எதிர்பார்த்து நம்மிடத்திலிருந்து உருவாகிற நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்த்து நம்மை ஏனென்று கேட்க ஏனென்று கேட்காமலும் இருக்கிற பொல்லாத ஊழியக்காரலாய் இருந்தாலும் தேவனுடைய மந்தையாய் ஆண்டவரை மேய்ப்பராக வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரே மேய்த்து கர்த்தரே நடத்தி கர்த்தரே அவர்களை பாதுகாத்து அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர்களுடைய வாழ்விலே அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாய் வெளிப்படுவார். நம்முடைய வாழ்விலே மனிதர்களாகிய மேய்ப்பர்களை பின்பற்றுகிறவர்களாய் அல்ல, கர்த்தராகிய நல்ல மேய்ப்பரை பின்பற்றுகிற ஆடுகளாய் தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் தாமே நம்மை மேய்த்து மடக்கி ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்து நல்ல ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே, அந்த உலகத்திலே உம்முடைய ஜனத்தை மேய்க்கும்படிக்கு மேய்ப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த மேய்ப்பர்கள் தங்கள் கிரியைகளை ஆண்டவரே பொல்லாததாக மாற்றி ஆண்டவரே அவர்களிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த நன்மைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரே கரிசனையாயிருந்து ஆடுகளை காயம் கட்டாமலும் கவனிக்காமலும் அவர்களை விசாரித்து நடத்தாமலும் தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் இருக்கிற அந்த நிலையை கண்டு கர்த்தரை பின்பற்றுகிற ஆடுகளாய் இருக்கிற உத்தம ஜீவிதம் பண்ணுகிறவர்களை
ஆண்டவரே, அந்த பொல்லாத மனிதருடைய கரத்தில் இருந்து விடுவித்து நானே அவர்களை மேய்த்து மடக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் அங்கே ஆண்டவரே மனிதர்களை மேய்க்க கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு பின்னாக அலைகிறவளாய் அல்ல, கர்த்தர் மேய்ப்பர், கர்த்தர் தான் எங்களுடைய மேய்ப்பர், அவர் தான் எங்களை மேய்த்து நடத்த வேண்டும் என்று கர்த்தரை மேய்ப்பராக கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையினால் நிரப்பும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.